Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல 100 பால் மேட்ச். ஸோ அந்த 100 பால் மேட்சோட இரண்டாவது மேட்ச். ஸோ யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ்க்கும் சதர்ன் பிரேவ் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தென் ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்ல இருக்கக்கூடிய டியோ ஆப்ஷன் இப்படி எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப்ல இந்த ஆப் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த பர்டிகுலர் 1 ஆகஸ்ட்ல இருந்து 30 செப்டம்பர் வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு எல்லாமே உங்களுக்கு பிரைசஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுலயும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். தென் அந்த பண்றது எல்லாமே கால்குலேட் பண்றதுலயும் இந்த பிரைசஸ் வரும்போது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸும் கொடுத்துருவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் 6 ஆகஸ்ட் 11 மணிக்கு, இரவு 11 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா எமிரேட்ஸ் ஓல்ட் டிராஃபோர்ட் மான்செஸ்டர்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த மான்செஸ்டரோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க இந்த மான்செஸ்டரை பொறுத்த வரைக்கும் இங்க முதல் 3-4 ஓவர் ரொம்ப 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 குரூஷியல்னு சொல்றாங்க. நல்ல எக்ஸ்ட்ரா பவுன்சஸ் இருக்கும், ஃபாஸ்ட் பால் இருக்கு, இன்சீலாவே கொஞ்சம் ஸ்விங்கும் இருக்கும், கொஞ்சம் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு அதிகம். முதல் 4 ஓவர் ரொம்ப ரொம்ப குரூஷியல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. தென் அதுக்கப்புறம் பேட்டர்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஆடுவாங்க. மிடில் ஓவர்ஸ்ல குறிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல யூசிடி பிச் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸ் டாமினேஷன்ஸ் வந்து இங்க இருக்கும். ஸோ முதல் 4 ஓவர் ஃபாஸ்ட் பாலர் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகம், கொஞ்சம் குரூஷியலா இருக்கும். எக்ஸ்ட்ரா பவுன்சஸ் வந்து இங்க இருக்கும். அதுக்கப்புறம் பிளாட் ட்ராக் மாதிரி ஆயிடும். செகண்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. தென் ரீசன்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடைசி 5 T20ல இங்க 135 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோரா இருந்திருக்கு. தென் 56 விக்கெட்ஸ் போயிருக்குங்க. அதுல 29 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ஸ்பின்னர்ஸ் 27 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸுமே இந்த வென்யூல இருக்குங்க. குறிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் யூஸ்டு ட்ராக் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் கொஞ்சம் இங்க அதிகமா தான் இருக்கு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு சொல்லி பாத்தீங்கன்னா கடைசி 5 வருஷத்துல ஒரு 5 முறை அவங்க 2 பேரும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. 2 பேருமே தலா 2 முறை வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து டிரா, அதுல டை அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ டிராவ் ஆயிருக்கு. இதுதான் ஹெட் டு ஹெட்ல 2 டீமுமே ஈக்குவல் ஃபைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிலிப் சால்ட் அண்ட் ஜாஸ் பட்லர் 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் மார்க் சாப்மேன், ஹென்ரி கிளாசன், பென் மெக்கின்னி, தென் அடுத்ததா லூயிஸ் பிராகுரி, தென் ஜார்ஜ் கார்டன், டாம் ஆஸ்பின்வால், தென் டாம் ஹார்டி அப்படின்னா ஸ்காட் கரி. இந்த 2 பேத்துல இருந்து எனி ஒன் வந்து இருப்பாங்க. ஸோ அதனால 2 பேருமே வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 2 பேத்துல எனி ஒன் வந்து இருப்பாங்க. அடுத்ததான் நூர் அகமது, ஜெமி ஆண்டர்சன். ஸோ இது வந்து மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். தென் சதர்ன் பிரேவை பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் வின்ஸ் அண்ட் ஃபின் அலன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் ஜேசன் ராய், ஜேம்ஸ் கோல்ஸ், லாரி இவான்ஸ், ஹில்டன் கார்ட்ரைட், ஜோர்டான் தாம்சன், கிறிஸ் ஜோர்டான், டேனி பிரிக்ஸ், ரே ஸ்டாப்லி அண்ட் டைமல் மில்ஸ். ஸோ இது வந்து சதர்ன் பிரேவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன். ஸோ சதர்ன் பிரேவ்ல யாருக்கு டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட போக போறாங்க. தென் அப்ப 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு யார் இருக்கா அப்படின்னா ஜேம்ஸ் கோல்ஸ் தாங்க. ஸோ ஜேம்ஸ் கோல்ஸ் வந்து மினிமம் 2 ஓவர் மேக்சிமம் 3 ஓவர் வரைக்கும் கூட அவர் போல் பண்ணுவாரு. T20 டொமஸ்டிக் T20 பிளாஸ்ட்ல எல்லாமே அவர் வந்து மேட்ச் ஆன் மேட்ச் போல் பண்ணிட்டு இருக்காரு. மினிமம் 3 ஓவராவது அவர் போல் பண்றாரு. தென் பேட்டிங்லயுமே வந்து செம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஜேம்ஸ் கோல்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு. மினிமம் 2 ஓவரும் மேக்சிமம் 3 ஓவரும் போல் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த மீதி இருக்க பவுலர்ஸ்ல 4 ஓவர் கம்பல்சரி போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிறிஸ் ஜோர்டன் அவரோட 4 ஓவரும், டேனி பிரிக்ஸ் அவரோட 4 ஓவரும் போல் பண்ணுவாங்க. டைமல் மில்ஸ் ஒரு 3 ஓவர் போல் பண்ணுவாரு. ரீஸ்டாப்லி ஒரு 3 ஓவரும்,
ஜோர்டான் தாம்சன் மினிமம் 2 ஓவர் மேக்சிமம் 3 ஓவர் இந்த காம்பினேஷன்ஸ்ல தான் மோஸ்ட்லி உங்களுக்கு ஓவர்ஸ் வந்து பிரிஞ்சு போகும். இதுல டேனி பிரிக்ஸ், கிறிஸ் ஜோர்டான் 2 பேருமே 4 ஓவர் வந்து போத் இன்னிங்ஸ்லயே வந்து போல் பண்ணிடுவாங்க. குறிப்பா கிறிஸ் ஜோர்டான் தான் டெத் ஓவர்ல போல் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா கிறிஸ் ஜோர்டானும் தென் டைமல் மில்ஸ் இந்த 2 பேரும் தாங்க டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணுவாங்க. இன்சியலா பவர் பிளேஸ்ல ரீஸ் டாப்லி அண்ட் டேனி பிரிக்ஸ் அண்ட் டைமல் மில்ஸ் இந்த 3 பேரும் தான் வந்து இன்சியலா பவர் பிளேஸ்ல போல் பண்ணுவாங்க. மிடில் ஓவர்ஸ்ல 1 or 2 ஓவர்ஸ் வந்து ஜோர்டான் தாம்சன் வச்சு யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கு மேல அவரோட ஃபுல் கோட்டா வந்து மோஸ்ட் ப்ராபபிலி போல் பண்ண சான்சஸ் ரொம்ப கம்மி. ஜேம்ஸ் கோல்ஸும் மிடில் ஓவர்ஸ்ல வந்து மினிமம் 2 ஓவர் அல்லது மேக்ஸிமம் 3 ஓவர், மினிமம் 2 ஓவர் அவருக்கு கன்ஃபார்மா கிடைக்கும். தென் செகண்ட் ஓவர் பேட்டிங் வரதுனால அவருக்கு அட்வான்டேஜஸ் அதிகம். இதுல ஃபர்ஸ்ட் போல் பண்றதுனால கிறிஸ் ஜோர்டான் ஃபர்ஸ்ட் போல் பண்ணாங்க அப்படின்னா மினிமம் 2 விக்கெட் அவர்கிட்ட இருந்து கிடைக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். செகண்ட் ஹாஃப் போல் பண்ணாலுமே 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. டேனி பிரிக்ஸோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. மேட்ச் ஆன் மேட்ச் மினிமம் 2 விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. குறிப்பா அந்த 16 ஓவருக்கு அப்புறம் கூட 1 ஓவர் போல் பண்றது அவருக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜா இருக்கு. ஆனா ஆப்போனன்ட் டீம்ல டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடியவங்கள ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன்ஸா இருக்காங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லுமே இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அவரால் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். ரீஸ் டாப்லி போத் இன்னிங்ஸ்லுமே 1 விக்கெட் எடுப்பாரு. டைமல் மில்ஸ் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப 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 அதிகம். இந்த மாதிரி லிமிடெட் ஓவர்ஸ்ல அவரோட பங்களிப்பு ரொம்ப அதிகமா இருக்குங்க. குறிப்பா அந்த பேக்கப் தான் டெலிவரி போடுவாரு. ஸ்லோவர் வேரியேஷன்ஸ், கட்டர் வேரியேஷன்ஸ் நிறைய போடுவாரு டைமல் மில்ஸை பொறுத்த வரைக்கும். குறிப்பா இந்த இன்சிலா பவர் பிளேல நல்ல வேகத்திலும் ஸ்விங்கோட போல் பண்ணக்கூடிய எபிலிட்டியும் இருக்கு. ஸ்லாக் ஓவர்ஸ்ல வந்து ஸ்லோவர் வேரியேஷன்ஸ், கட்டர்ஸ் வேரியேஷன் போடக்கூடிய அந்த வேரியேஷன்ஸுமே அவர்கிட்ட நிறையவே இருக்குங்கிறதுனால டைமல் மில்ஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் போத் இன்னிங்ஸ்லுமே அவருக்கு வந்து இருக்கு. ஜோர்டான் தாம்சன்றது நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா கிறிஸ் ஜோர்டான் அண்ட் டைமல் மில்ஸ் 2 பேருமே மோர் இம்பார்ட்டன்ட். டேனி பிரிக்ஸ் மேட்ச் ஆன் மேட்ச் 2 விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பட் இப்போ டாப் ஆர்டர்ல ஆப்போனன்ட் டீமோட டாப் ஆர்டர்லாவே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர்ஸ். அதனால அவருக்கு வந்து ஒரு போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான ஒரு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஃபேண்டசி டீம்ல வர்றதுக்கு அவர் மினிமம் 2 விக்கெட் எடுக்கணும். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் மார்க்கா தோணுது. ஸோ ஐ திங்க் எனக்கு 60-40 அந்த ரேஷியோல ட்ரை பண்ணிக்காங்க. ஆனா மினிமம் 1 விக்கெட் அவருக்கு எடுத்துருவாரு. கொஞ்சம் மிடில் ஆர்டர்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. அதை வச்சு மேபி வேணா அவரால் 2வது விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்கலாம். நான் வந்து கிறிஸ் ஜோர்டான் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. கிறிஸ் ஜோர்டான் இருக்கக்கூடிய வேற என்ன அட்வான்டேஜஸ்னா அந்த லாங் ஆஃப்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கும். மேட்ச் ஆன் மேட்ச் மினிமம் 1 கேட்ச் அது பிடிச்சிடுவாரு. அது மட்டும் கிடையாது, பேட்டிங்ல வந்தாலும் ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆடுவார். இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நான் போத் இன்னிங்ஸ்லுமே அவருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். 1 விக்கெட் எடுத்துட்டா கூட ஒரு ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் அவர் கொண்டு வந்துருவாரு. டைமல் மில்ஸ் ஆஸ் யூசுவல் 2 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்கு. ரீஸ் டாப்லி போத் இன்னிங்ஸ்லயும் 1 விக்கெட், டேனி பிரிக்ஸ் 1 விக்கெட், ஜோர்டான் தாம்சன் 2 ஓவர் போல் பண்ண போறாரு, 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பார். இது பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல. பேட்டிங்ல வந்தோம் அப்படின்னா அட்வான்டேஜ் வைஸ் பாக்குறப்போ விக்கெட் கீப்பர் யார் பண்ண போறாங்கிறதுல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஃபின் அலன் ஒரு விக்கெட் கீப்பர், தென் லாரி ஈவான்ஸும் ரீசெண்ட் டைம்ஸ்ல விக்கெட் கீப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த 2 பேர்த்துல யார் விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்கிறதுல ஒரு கொஸ்டின் மார்க். பை சான்ஸ் ஃபின் அலன் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி அபிஷியல் லைனப்ஸ்ல வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. விக்கெட் கீப்பர் மூலியமாவே மினிமம் 25 to 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். தென் பவர் பிளேவை பயன்படுத்தி பிளாஸ்ட் பண்ணிடுவாருங்க. ரொம்ப சூப்பர் ஆடுவார். பவர் பிளேவை அழகா பயன்படுத்துவாரு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பரா இருக்கு ஃபின் அலனை பொறுத்த வரைக்கும். மினிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சா கூட விக்கெட் கீப்பர் அவர் பண்றாருன்னா கண்டிப்பா அதுல ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஈஸியா அவருக்கு வந்து கிடைச்சிடும். ஜேம்ஸ் வின்ஸோட ரீசன்ட் ஃபார்ம் ஒரு ஏற்றம் இறக்கமா தாங்க இருக்கு. ஒரு லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியா இருந்தது. எல்லா மேட்சுமே அவுட் இருந்து நம்ம மினிமம் 40 ரன் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாரு போத் இன்னிங்ஸ்லுமே. இப்ப ரீசன்ட் ஃபார்ம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஆடுறாரு, ஒரு மேட்ச் ஆடல. இப்படி ஒரு ஏற்றம் இறக்கமான ஒரு இதுல தான் அவருக்கு இருக்கு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மைனஸா ட்ரெண்டா இருக்கக்கூடியவங்க இன்சிலா பவர் பிளேலயே வந்து மேபி ஸ்காட் கரி உள்ள இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட் வந்து ஜேம்ஸ் வின்ஸுக்கு இருக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அவரு நல்ல ஸ்விங்கோட போல் பண்ணுவாரு. இன்சிலா அது இல்லாம இந்த வெனுல எக்ஸ்ட்ரா ஸ்பின்னும் இருக்கும், நல்ல ஸ்விங்கும் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்சஸும் இருக்கும். அது அவர் நல்லாவே பண்ணுவார். அதே மாதிரி ஜேம்ஸ் ஆண்டர்சனோட ஸ்விங், இப்படி 2 குவாலிட்டியான ஸ்விங் பவுலர்ஸ் வந்து இன்சிலா பவர் பிளேல பவுல் பண்ண போறாங்க. அப்படிங்கிறப்போ மிகப்பெரிய ஒரு த்ரெட் வந்து ஜேம்ஸ் வின்ஸுக்கு இருக்க இன்சிலாவே இருக்க ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங் செகண்ட்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாருங்க. ஏன்னா
தேர்ட் சர்க்கிள்லயே அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் நிறைய அவர் வச்சுக்கிட்டாலுமே 1 or 2 கேச்சஸ் மேட்ச் அண்ட் மேட்ச் அவர் பிடிச்சிருவார். ஸோ பேட்டிங் செகண்டா பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு வந்து நீங்க ஒரு மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஜேம்ஸ் வின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜேசன் ராய் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. உண்மையிலேயே இந்த T20 பிளாஸ்ட்ல கிட்டத்தட்ட ஒரு சில மேட்சஸ் தவிர மீது எல்லா மேட்சஸ்லயுமே மினிமம் 25 to 30 ரன்ஸ் வரைக்குமே அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறாரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மேட்சும் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பேட்டிங் செகண்ட்னா நிறைய முறை அவர் இயர்லியாவே விக்கெட்டை பறி கொடுத்துருக்காருங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா அவர் வந்து ஒரு டிஃபரன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம். ஜேம்ஸ் போல்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் 2 ஓவர் போல் பண்ண போறாரு. ரீசன்ட் ஃபார்ம் பேட்டிங்லயுமே ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. ஸோ ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷனாவே தெரியுறாரு. ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ஆப்டா இருப்பாரானா அது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. பட் ஒரு வைஸ் கேப்டன் அல்லது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் ஃபேண்டசி டீம்ல வர பாசிபிலிட்டிஸ் அதிகம் உள்ள ஒரு பிளேயர்ல ஜேம்ஸ் கோல்ஸ் இருக்காரு. ரீசன்ட் பேட்டிங்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. தென் பவுலும் மினிமம் 2 to 3 ஓவர் போல் பண்றது அவரோட ஃபேண்டசி வேல்யூவை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. லாரி இவான்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபின்னால நான் லாரி இவான்ஸ் 2 பேத்துல யார் விக்கெட் கீப்பர் பண்றாங்கிறது மோர் இம்பார்ட்டன்ட். அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறது யாருங்கிறது மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த சதன் பிரேவ் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க, லைக் லாரி இவான்ஸ் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம் ஃபின் அலனுக்கு பதில. ஏன்னா கடைசி 6 ஓவர்ல அவர் ஒரு பிளாஸ்ட் பண்ணிடுவாரு லாரி இவான்ஸை பொறுத்த வரைக்கும். தென் விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ல ஃபின் அலனை ஓவர் கம் பண்ணி அவரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்க பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம். பை சான்ஸ் லாரி இவான்ஸ் விக்கெட் கீப்பர் பண்ணலைன்னா போத் இன்னிங்ஸ்லயுமே அவரு ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா தான் தெரிவாரு. குறிப்பா 10ல ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான ஒரு வாய்ப்பையுமே அவர் கொண்டு வருவார். அவர் வரக்கூடிய டவுன் அந்த மாதிரியான ஒரு டவுன்ல வந்து இருக்கு. ஹில்டன் கார்ட்ரைட் கடைசி ஒரு 3-4 ஓவர் 5 ஓவர்ல வந்து குயிக்கா ஒரு 15 இருந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் அவருக்கு இருக்கு. தென் மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ். ஸோ இதுல பிலிப் சால்ட் அண்ட் ஜாஸ் பட்லர் அண்ட் மார்க் சாப்மேன், ஹென்ரி கிளாசன், லூயிஸ் பிராகுரி, இப்படி டாப் 6 பேத்துல 5 பேர் வெல் நோன் பிளேயர்ஸ். ஒரு குவாலிட்டியான பிளேயர்ஸ். ரீசன்ட் ஃபார்மும் எல்லாமே பயங்கரமா வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். ஸோ பிளாஸ்ட் டீம்னே சொல்லலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே T20 மோட்ல ஆடக்கூடிய வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடக்கூடியவங்க. இதுல பிலிப் சால்ட் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரா, ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அது இல்லாம இன்னொரு விக்கெட் கீப்பரா ஹென்ரி கிளாசன் கூட இருக்காரு. ஸோ அபிஷியலா யார் விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்கன்னு ஆஃப்டர் லைனப்ஸ்க்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சிடும். அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு கூட அவங்களுக்கு ட்ரை பண்ணலாம். அதனால இந்த விக்கெட் கீப்பர் யாருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசி வரைக்கும் நோட் பண்ணி பாருங்க. பை சான்ஸ் யார் விக்கெட் கீப்பர் பண்ணாலுமே அவங்களுக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு கொண்டு போகலாம். இட்ஸ் மீன் ஒரு 10 மேட்ச் விளையாடுறாங்கன்னா அதுல 1 or 2 மேட்சஸ் மட்டும் தான் இயர்லியா அவங்களோட விக்கெட்டை விழ சான்சஸ் இருக்கும். அப்படி 3 ஓவர் 4 ஓவர்லயே அவங்க விக்கெட்டை விட்டாலுமே அதுக்குள்ள ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு ஒரு 30 ரன் அவங்க குயிக்கா அடிச்சிருவாங்க பவர் பிளேவை பயன்படுத்தி. ஸோ அக்ரெசிவ் இன்டென்ட் உள்ளவங்க பிலிப் சால்ட்டும் சரி ஜாஸ் பட்லரும் சரி, ஸோ 2 பேருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து இருக்காங்க. மார்க் சாப்மேனை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் இந்த 1 டவுன் பொசிஷனுக்கு வருவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. மேபி இந்த பென் மெக்கினியை கூட 1 டவுன் ஆட வைக்கலாம். அப்படி மார்க் சாப்மேன் 2nd டவுன் வராருன்னா நீங்க அவரை வந்து கிட்டத்தட்ட நீங்க ஒமிட் பண்ணிடலாம். மேபி 1 டவுன் வர மாதிரி இருந்தால் மட்டும் டாப் ஆர்டர்ல இயர்லியா ஒரு விக்கெட் விழுந்துரும். நீங்க ஒரு டீமை போட்டீங்கன்னா அதுல மார்க் சாப்மேன் மோர் இம்பார்ட்டன்ட். அதர்வைஸ் நியூட்ரலான டீம் தான் போடுறீங்க அப்படின்னா நீங்க மார்க் சாப்மேனை மிஸ் பண்ணிக்கலாம். ஹென்ரி கிளாசன் திரும்பவும் அந்த ஒரே ஒரு கன்ஃபியூஷன் மட்டும்தான். விக்கெட் கீப்பர் யாரு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் மட்டும்தான். அதையும் தாண்டி அவர் பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரைங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் இந்த டீம் அப்படின்னா ஹென்ரி கிளாசன் கடைசி 5 ஓவர்ல ஒரு பிளாஸ்ட் மோடு கொண்டு வந்துருவாரு. மினிமம் 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவாரு. ஆனா ரீசன்ட் ஃபார்ம்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் புவரா இருக்குங்க. இப்ப கடைசியா நடந்த அந்த யூஎஸ்ல நடந்த லீக்ல கூட ஒரு பெருசா பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் பண்ணல. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ கொஞ்சம் புவரா தான் இருக்கு. அந்த அட்வான்டேஜ் மேபி விக்கெட் கீப்பர் அவர் பண்றாருன்னா மஸ்டா கொண்டு போயிடலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னாலும் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க கொண்டு போயிடலாம். ஏன்னா இந்த குயிக்கா மேட்சை மாத்திடுவாங்க. ஒரு 20 ரன் 25 ரன் குயிக்கா அடிச்சு நியூ பாயிண்ட் சிஸ்டத்துல அவங்க மேட்சுக்கு கொண்டு வந்து உள்ள வந்துருவாங்க. அதனால அவங்க சேஃபா தெரியுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட்ங்கிறப்ப ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷன் ஆயிடுறாரு. பவுலிங் ஆப்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா டாம் ஹார்டி, ஸ்காட் கரி இந்த 2 பேத்துல இருந்து எனி ஒன் அப்படிங்கிறப்போ ஜார்ஜ் கார்டன், டாம் ஆஸ்பின்வால், தென் அடுத்ததான் நூர் அகமது, ஜேம்ஸ் ஆண்டர்சன், லூயிஸ் கிராகுரி இப்படின்னு 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல லூயிஸ் கிராகுரி 2 ஓவர் மினிமம் பவுல் பண்ணிடுவாரு. அது விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பவுலருங்க. எப்பெல்லாம் விக்கெட் நீடோ அந்த சமயத்துல கிராகுரிக்கு ஓவர் கொடுத்தோம்னா ஒரு விக்கெட் எடுத்து வந்துருவாரு.
ஒரு மீடியம் பேஸ் ஃபாஸ்ட் பவுலர் தான் அவரு. அது இல்லாம அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸும் இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் எல்லாம் கவர் பண்ணிருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸும் பிடிச்சிருவாரு. ஸோ லூயிஸ் கிராகரி போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்ட் பேக்கா இருப்பாரு. ஜார்ஜே கார்டன் அவரோட 4 ஓவரை மோஸ்ட் ப்ராபபிலி கம்ப்ளீட் பண்ண பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. மினிமம் 2 ஓவரும் மேக்சிமம் 3 ஓவரும். ஸோ 1 விக்கெட் வரைக்கும் அவர் எடுப்பாரு. பை சான்ஸ் பேட்டிங்ல அவருக்கு வாய்ப்பு கிடைத்தால் வந்து ஒரு 10-15 ரன் அடிப்பாரு. ஒரு 2 years பேக்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரை 1 down 2nd downலயே ஆட வைப்பாங்க. அந்த அளவுக்கு பேட்டிங்லயுமே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ பேட்டிங்ல பெருசா கான்ட்ரிபியூட் வர்றதில்ல. பவுலிங்ல வேரியேஷன்ஸ் நிறைய போடுவாரு, ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் போடுவாரு, கட்டர் வேரியேஷன்ஸ் நிறைய போடுவாரு. ஐ திங்க் 1 விக்கெட் வரைக்கும் எடுக்க சான்சஸ் அதிகம். டாம் ஆஸ்பின்வால் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பருங்க. மேட்ச் ஆன் மேட்ச் 2 விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு ஆஸ்பின்வால் பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா ஆஸ்பின்வால் தான் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணுவாரு. யார் கூட அப்படின்னா லூயிஸ் கிராகரி கூட. லூயிஸ் கிராகரி வந்து ஆஸ்பின்வால் கூட போல் பண்ணுவாரு. பை சான்ஸ் ஜேம்ஸ் ஆண்டர்சன் இந்த மேட்ச் இல்ல, அந்த இடத்துல ஸ்காட் கரி தான் இருக்காருன்னா ஸ்காட் கரியும் டாம் ஆஸ்பின்வால் லூயிஸ் கிராகரி இந்த 3 பேரும் தான் இந்த கடைசி 5 ஓவரை வந்து போல் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ஸ்காட் கரி மஸ்ட் ட்ரை. அவர் இருந்தார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா மினிமம் 2 விக்கெட் மேக்சிமம் 3 விக்கெட் கூட எடுக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு நீங்க ஸ்காட் கரியை வந்து நீங்க கொண்டு போய்க்கலாம். ஆஸ்பின்வாலும் 2 விக்கெட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா ஸ்காட் கரியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 1 விக்கெட் எடுப்பாரு. ஆஸ்பின்வால் போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ரீசன்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆஸ் யூசுவல் நூர் அகமது ஆப்போனன்ட் டீமும் கொஞ்சம் பேட்டிங்ல கொஞ்சம் வீக்கர் சைடா தான் தெரியுறாங்க இந்த டீமை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நூர் அகமது ஆஸ் யூசுவல் அவரோட விக்கெட்டை அழகா கொத்தா 2 விக்கெட் வந்து தூக்கி எடுத்துட்டு வந்துருவாரு. போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். குறிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த வெனுல கொஞ்சம் யூஸ்வலி பிச் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணது கொஞ்சம் ஸ்விங்கும் இருக்கிறதுனால டர்ன் இருக்கிறதுனால அவரால் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஜாஸ் பட்லர் அண்ட் பிலிப் சால்ட் 2 பேர்த்துல யார் விக்கெட் கீப்பர் பண்ணாலுமே அவங்களுக்கு நம்ம ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா கொடுத்துடலாம். அதே மாதிரி ஸ்காட் கரி ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு அப்படின்னா அவர் உள்ள இருக்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா அவருக்கு நீங்க கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். பை சான்ஸ் அவர் இல்ல அப்படின்னா டாம் ஆஸ்பின்வாலுக்கு ரொம்ப ரிஸ்க் தான். மோஸ்ட் வர்சஸ் பெருசா கன்சிடர் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. லோ பர்சன்டேஜ் பிக்காவும் இருப்பாரு. அவருக்கு ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி நூர் அகமது செகண்டா போல் பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா நூர் அகமதுக்கு கண்டிப்பா ஒரு டீம்லயாவது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து ட்ரை பண்ணுங்க. சதன் பிரேவ் விக்கெட் கீப்பர் வந்து ஃபின் அலன் பண்ண போறாரு. அதே மாதிரி செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா இவருக்கு வந்து ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ கிறிஸ் ஜோர்டான் அவருக்கு வந்து கண்டிப்பா ஒரு டீம்லயாவது ஒரு வைஸ் கேப்டனாவது ட்ரை பண்ணி பாருங்க. டெத் ஓவர்ஸ்ல 2ங்கிறது 3 விக்கெட் கூட கிடைக்கலாம். தென் ஃபீல்டிங் பொசிஷன்ஸும் லாங் ஆஃப்ல இருக்கு. தென் பேட்டிங்ல வந்தாலும் சம் கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறப்போ ரொம்பவே ஆப்டா இருப்பாரு. ஜேம்ஸ் கோல்ஸ் ஸோ அவருக்கு வந்து ஒரு பேட் அண்ட் பால் 2லுமே கான்ட்ரிபியூட் இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.